வணக்கங்க. என் பேர் முருகன். நான் சென்னை அம்பத்தூர் பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர். இன்றைக்கி தேதி பிப்ரவரி 22, 2026. வர 25ஆம் தேதி சென்னையில் 2 இடங்களில் சாலை மறியல் நடக்க போகுது. எங்கெல்லான்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் கிண்டியில் இருக்க டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் ஆஃபீஸ் முற்றுகை ப்ளஸ் சாலை மறியல். வெற்றிவேல், ஜாகிர் ஹுசேன் இவங்க தலைமையில் அண்ணா சாலையில் ஒரு 15 தொழிற்சங்கங்கள் சேர்ந்து சாலை மறியல். இதில் முக்கியமான கோரிக்கைகள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோ கட்டணம் மாற்றி அமைக்கணும். 13 வருஷம் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் பிரச்சனை தான், மாற்றி அமைக்கணும். அப்புறம் பைக் டேக்ஸை ஒரு சிலர் தடை பண்ணுன்றாங்க, ஒரு சிலர் முறைப்படுத்துன்றாங்க. சரி, இந்த 2 கோரிக்கைகள் இதுதான் என்னுடைய வாழ்வாதார பிரச்சனை. நான் ஆட்டோ ஓட்டுநர். என்ன மாரி இந்த தொழிலை நம்பி இருக்கக்கூடிய ஒரு 3-4 லட்சம் பேருக்கான பிரச்சனை. சரி, இந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வருமானு கேட்டால் கண்டிப்பாக முடிவுக்கு வராது. காரணம்னா, நம்ம போராடக்கூடிய விதம் தான் பிரச்சனை. நான் எத்தனை தடவை சொன்னாலும் நீங்களாம் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்கிற வரைக்கும் ஆட்டோ கட்டணம் மாற்றி அமைக்க முடியாது. அதுக்கான உதாரணமும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போவும் திரும்பவும் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எங்களுக்காக போராடணுன்னா, எங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியாமே நீங்கள் எங்களுக்காக போராடுறேன்னு எல்லா தொழிற்சங்கமும் கிளம்பி வரீங்க. இதில் வேறு கோவப்படுறீங்க. எல்லாரும் போராட்டத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்றாங்க. பிரச்சனைக்கு வராமல் எப்படி பிரச்சனை தீரனா? பிரச்சனைக்கு நாங்கள் வந்து தான் பிரச்சனைகள் உருவாச்சு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2024 டிசம்பர் 10ஆம் தேதி கம்யூனிஸ்ட் மற்றும் வெற்றிவேல், ஜாகிர் ஹுசேன் எல்லாம் சேர்ந்து ஒரு 17 தொழிற்சங்கங்கள் பனகல் மாளிகையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். நானும் வந்தேன். 7:50க்கு அடாவடியாக மண்டபத்தில் உட்காந்துருந்து ஒரு ஆர்டர் வாங்கினோம், பைக்கெலாம் ஓட்டக்கூடாது அப்படின்ற மாரி. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20% பேர் தான் பைக் ஓட்டியிருந்தான். 20% பேர் தான் பைக் ஓட்டிக்கிட்டு இருந்தான். மறாவது நாள் காலையில் டிசம்பர் 11ஆம் தேதி அம்பானியுடைய டிவி சேனல் நியூஸ் 18க்கு நம்ம அரியலூர் எருமை போக்குவரத்து ஊழல்துறை அமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. பைக்கு ஓட்டலான்னு மத்திய அரசே சொல்லியிருக்குன்னு அண்ட புழுகு ஆகாச புழுகு இந்த அரியலூர் எருமை சொல்லிச்சு. உடனே ஆட்டோவில், அதுக்கு முன்னாடி எல்லாம் கஸ்டமரே ஆட்டோவில் தான் போய்கிட்டு இருந்தாங்க. எக்ஸ்ட்ரா காசு நாங்கள் கேட்குற நிலைமையே இல்லை. 3 கிலோமீட்டருக்கு அவனே 130 ரூபா போடுவான், 5 கிலோமீட்டருக்கு 180 ரூபா போடுவான், 10 கிலோமீட்டர் போயிட்டால் 260 ரூபா 270 ரூபா வரும். ஓலா, ராபிடோ, ஒவ்வொரு எல்லாத்துலேயும் இதாக வந்துக்கிட்டு இருந்து. அந்த டிசம்பர் 11ஆம் தேதி அமைச்சர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் 100 பேர் ஓட்டினா இன்றைக்கி 100 பேர் ஓட்டுறான். எல்லாரும் வெளியில் ஓட்ட ஆரம்பித்தான். பைக்கெலாம் ஒளிஞ்சு சந்து பொந்தில் ஓட்டுவான். 4 ஆட்டோக்காரன் இருந்தால் வரமாட்டான், கிட்ட ஏற்ற மாட்டான், தள்ளி கூப்பிட்டு ஏற்றிட்டு போவான் மறைஞ்சி. இன்றைக்கி தில்லா ஏற்றுறான், தள்ளி நில்றான்றான் எங்களை. அது காரணம் என்னென்னா, நம்ம போராடி வாங்கின உரிமை அவனுக்கு சாதகமாகிடுச்சு. கார்ப்பரேட்டுக்கு நம்ம பால் கரெக்டாக தான் போட்டோம், ஆனால் அவன் 6 அடிக்கிறான். என்ன பண்ணுறது? அடுத்து இன்னொரு சொதப்பலையும் சொல்லிடுறேன். அடுத்த கட்ட போராட்டமாக ஓலா, ஊபரில் வண்டி ஓட்ட மாட்டோம் அப்படின்னு எல்லா வண்டியிலையும் போஸ்ட் ஓட்டணும். திரு ஜாகிர் ஹுசேன் தலைமையிலையும் வெற்றிவேலும் சேர்ந்து போஸ்ட் ஓட்டினீங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஊபர் தான் நம்பர் 1 இருந்தான் சென்னையில். அதிக புக்கிங், ஓரளவுக்கு நியாயமான ரேட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஓலா, ஊபரில் ஓட்ட மாட்டேன்னு சொன்ன உடனே ராபிடோ நம்பர் 1 இடத்துக்கு வந்துட்டான். எல்லாரும் ராபிடோ அப்போ ஒரு மட்டமான நிர்வாகமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பைக் ஓட்டுறவன் அப்படின்ட்டு ரிச்சானவெல்லாம் அதை சீந்தே மாட்டான். ஆட்டோ புக்கிங் எங்களுக்கெல்லாம் ராபிடோவில் இந்த போஸ்ட் ஓட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓலாவில் 10 அடிக்கும், ஊபரில் 10 அடிக்கும், ராபிடோவில் 1 தான் அடிக்கும். 3வது இடத்துல இருந்தான், கீழே இருந்தான். 3வது இடத்துக்கு அகலபாதத்தில் இருந்தான். போஸ்ட் ஓட்டின உடனே ஜனங்க என்ன நினச்சிது, ஐயோ ஓலா ஊபரில் வராதுன்னா ராபிடோவில் தான் வரும்ன்ட்டு அதை எல்லாரும் டவுன்லோட் பண்ணி ஏற்ற ஆரம்பித்தான். ஃபஸ்ட்டு பைக் புக் பண்ணுறவன் தான் வச்சுருந்தான் அந்த திருட்டாப்பை. இப்போ எல்லாரும் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஊபருக்காரன் பார்த்தான், ஓலா ஊபரில் மட்டும் ஓட்ட மாட்டிங்களா, உங்களை ஓட்ட வைக்கிறேன்னு பார்த்தா ரேட்டை கம்மி பண்ணான். காருக்கு கிலோமீட்டர் 10 ரூபா ஆகினா ஆட்டோவுக்கு 8 ரூபா ஆகிட்டான். ஜனங்க எதை விரும்பி போவோம்? ராபிடோக்காரன் கிலோமீட்டருக்கு 20 ரூபா கொடுக்குறது ஆட்டோவுக்கு போகுமா? 8 ரூபாய் அவன் போட்டான். வெயிட் பண்ணுறான், புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறான். அவனுக்கு வேறு வழி இல்லை, எங்களுக்கு வேறு வழி இல்லை. எங்கள் ஆளுங்க எல்லாம் ஊபர்லேயும் ஓலாலையும் ஓட்ட போயிட்டாங்க ரேட்டை கம்மி பண்ண உடனே. அப்புறம் 3 பேருக்குள்ளே போட்டி வந்துச்சு, யார் முதல் இடம் பிடிக்கிறதுன்னு. 2 பேருக்கு நடுவில் ஓலாக்காரன் மாட்டின்னு சின்ன பண்ணமானான். கடைசியில் ஓலாக்காரன் இப்போ போட்டான் பாருங்கள், கிலோமீட்டருக்கு 11 ரூபா. 2025 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஓலாவில் கிலோமீட்டருக்கு 11 ரூபா, 10 ரூபா, 11 ரூபா, 12 ரூபா. என்கிட்ட எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சுருக்கிறேன். இவனை இறக்கி விட்டான். இப்போ 3 பேரை சேர்ந்து நாங்கள் போடுறது தான் ரேட்டு, வேணும்னா ஓட்டு, இல்லைன்னா தற்கொலை பண்ணிவிட்டு சாவுன்றான். 13 வருஷத்துக்கு முன்னாடியே கிலோமீட்டருக்கு 12 ரூபா. இன்றைக்கி ஊபரில் இப்போ புக் பண்ணாலும் கிலோமீட்டருக்கு 8 ரூபா காட்டும். காலையில் ஈவினிங்லேருந்து தான் ரேட் அதிகம் போடுவான்.
நடுவில் ஃபுல்லாக கிலோமீட்டருக்கு 8 ரூபா காட்டும் ஆட்டோவுக்கு. ஓலாவில் கிலோமீட்டருக்கு 11 ரூபா. ராபிட்டோவில் எவ்வளோ போடுறானே கண்டே பிடிக்க முடியாது. 15 கிலோமீட்டருக்கு 140 ரூபா போடுவான் திடீர்னு. கேட்டால் எக்ஸ்ட்ரா டியூட்டின்னுவான். இந்தமாரி கொடுமைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், மீட்ரு கட்டணம் மாற்றி அமைக்கிறத பற்றி நீங்கள்லாம் கிளம்பி அடிக்கடி வந்து போராட்டம் நடத்துறீங்க. மீட்ரு கட்டணம் மாற்றி அமைக்க முடியாது. இது விஷயமா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஹோம் செக்ரட்டரி ரேஞ்சில் இருக்க அதிகாரி தான் இந்த மீட்ரு கட்டணம் டிரான்ஸ்போர்ட் ஜாயின்ட் கமிஷனர் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு குழு அமைச்சு அவங்க பரிந்துரை பண்ணுவாங்க. அதை ஹோம் செக்ரட்டரி தான் அதை சைன் பண்ணணும். சிஎம்லாம் கிடையாது. சிஎம்முக்கு அந்த அளவுக்குலாம் சிஎம்முக்கு அதி புத்திசாலித்தனம்லாம் கிடையாது. ஹோம் செக்ரட்டரி தான் இதுக்கு ஹெட்டு. ஜெயலலிதா போட்ட குழுனுடைய தலைவரே ஹோம் செக்ரட்டரி தான். சரி, ஹோம் செக்ரட்டரி வந்து இதை ஆர்டர் பண்ணணும். யாருக்கு ஆர்டர் போட முடியும்னா ஜாயின்ட் கமிஷனருக்கு தான் அவங்க போடுவாங்க. இந்த கட்டணத்தை திருத்தி அமைத்து இதை உடனடியாக நடைமுறைப்படுத்தும்படி அவங்க உத்தரவு போடணும். ஒரு அரசாணை பிறப்பிக்கணும். இந்த அரசாணையை ஜாயின்ட் கமிஷனர் யார் மூலமாக நடைமுறைப்படுத்துவார்னா மீட்ரு கடைக்காரன் மூலமாக நடைமுறைப்படுத்தணும். மீட்ரு கடைக்கு நம்மலாம் போகணும். அவனே ரேட்டை செட் பண்ணுவான். நம்ம இஷ்டத்துக்கு ரேட்டு செட் பண்ண முடியாது. இது பழைய ஆட்டோ டிரைவருக்குலாம் தெரியும். கரெக்டாக கிலோமீட்டருக்கு அரசாங்கம் 20 ரூபா போட்டுச்சா 20 ரூபா செட் பண்ணுவான். அதை ஆர்டி ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஆர்டி ஆஃபீஸில் 2 கிலோமீட்டரில் மினிமம் மாறுற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு பிரேக் இன்ஸ்பெக்டரோ ஆர்டிஓவோ இல்லை ஒரு யாரோ ஒருத்தரை உட்கார வச்சு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது அது 2 கிலோமீட்டருக்குள்ளே மினிமம் மாறலைன்னா நமக்கு மீட்டரில் சீல் அடித்து மீட்டரை அப்ரூவல் பண்ணி கொடுப்பாங்க. இவ்வளோ நடைமுறை இருக்குது. நீங்கள் மீட்ரு கட்டணம் மாற்றி கொடுன்னு நீங்களே எங்களை வச்சுக்கிட்டு எவ்வளோ காலம் தான் போராட போகிறீங்க? உங்கள் நேரத்தையும் வீணடிச்சு எங்கள் நேரத்தையும் வீணடிச்சு ஃபோனில் வாங்கிக்கிட்டு இருக்கிறேங்க காசு. இந்த மாதிரி அரசாணை பிறப்பித்து மீட்டரில் கட்டணம் வாங்கணும்னு சொல்லிட்டா காப்பீட்டுக்காரன் எப்படி விடுவான்? மாதம் 230 கோடி 240 கோடி லஞ்சம் கொடுக்குறான். முதல்வருடைய மருமகனுக்கு மட்டுமே சபரீசனுக்கு 200 கோடி லஞ்சம் போகுது. 10% தமிழக போக்குவரத்து ஊழல்துறை அமைச்சருக்கு 10% போகுது. இன்னும் ஒரு சில கட்சி தலைவர்களுக்கெல்லாம் போகுது. அது எலெக்ஷன் நெருங்கட்டும். காரி துப்புற மாரி இருக்கும். யாரெல்லாம்டா தொழிலாளர்களுக்காக போராடுறது, யாரெல்லாம் ஜாதி கட்சி நடத்துறது, எல்லாரும் துட்டு வாங்கியிருக்கிறான் காப்பீடுக்கிட்ட. ஆனால் நாங்கள்லாம் முட்டா கூ மாதிரி நீங்கள் மீட்ரு கட்டணம் மாற்றி அமைக்கணும்னா நாங்கள் ஓடியாந்து நிற்கணும். முடியாதுங்க, மாற்ற முடியாதுங்க. சில விஷயங்கள்லாம் நீங்கள் புரிஞ்சிக்காமே எல்லா தொழிற்சங்கமும் போராடுறீங்க. நான் பல தடவை சொல்கிறேன், எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை பைக் டாக்ஸி. கிலோமீட்டருக்கு 6 ரூபாய்க்கு ஓட்டுறான். ஒருத்தர் இருந்தால் அதில் ஏறி போயிடுறான். ஆம்பிட் ஐடி கம்பெனிலாம் 2 பொண்ணுங்க வரைக்கும் அதிலேயே ஏறி போயிடுது. 3 பேர் அவன் ட்ரிபிள்ஸும் ஏற்றுறான். 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுன்னு வாங்கிக்கின்னு. இந்த பக்கம் 8 ரூபாய்க்கு ஊபருடைய ஏசி காரு 5 பேர் போகிறான். சட்ட விரோதம். ஊபர் கார் ஓடுறது சட்ட விரோதம். அதுக்கான விளக்கத்தை அப்புறம் சொல்கிறேன். நான் நடுவில் மாட்டிக்கிட்டு எனக்கு 13 வருஷத்துக்கு முன்னாடி நிர்ணயம் பண்ண 12 ரூபா கட்டணத்தை இன்னைக்கு பிப்ரவரி டீனரில் உட்காந்துருக்கேன். இப்போ அடிக்கிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன். 13 வருஷம் கழிச்சு கிலோமீட்டருக்கு 11 ரூபா போடுறான் ஓலாவில். நான் ஊபர் ஓட்டுறது கிடையாது. 11 ரூபா போடுறான் ஓலாவில். ராபிட்டோவும் அந்த ரேஞ்சுக்கு தான் போடுறான் எக்ஸ்ட்ரா டியூட்டின்ட்டு. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நான் உங்களை பல தடவை சொல்லிட்டேன். திரு சிஐடி பாலசுப்ரமணியன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நேரில் சந்தித்து ஏன்னா கார்பரேட் வேணான்னு சொல்ல மாட்டேன்றீங்க, அரசாங்கமே ஒரு ஆப்பு கொண்டு வர சொல்லுங்கண்ணா அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன். இல்லைப்பா அது பண்ண முடியாதுப்பா, அரசாங்கம் பண்ணாது அப்படின்னீங்க. திரு ஜாகிர் ஹுசைன் அவர்கிட்டையும் இதை பற்றி பேசினேன். இல்லைங்க இப்படிலாம் கோரிக்கை வச்சா நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்க அப்படின்னீங்க. எப்படி சிரிப்பாங்க சொல்லுங்கள்? அவங்க ஏங்கிறது சட்டவிரோதம் தாங்க. மீட்ரு எனக்கு கொடுத்துருக்க அரசாங்கம். மீட்டரில் என்ன கட்டணம் வாங்க விடாமல் ஃபோனில் வாங்குறான்னா சட்டவிரோதம். மீட்ரு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ரேஷன் முறை. இந்த பொருள் இந்த கட்டணத்தில் பொதுமக்களுக்கு கிடைக்கணுன்றதுக்கு தான் இந்த மீட்ரு. இதை தாண்டி அவன் கார்பரேட் வாங்குறான்னா சட்டவிரோதம். மீட்ரு இல்லாமல் போட்டு ஓட்டினா நானே சட்டவிரோதம் தான். இப்போ மீட்ரு இல்லாமல் 10 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு ஆட்டோ. சட்டவிரோதமாக இல்லையா? சரி, இந்த வேகனார் டூரிஸ்ட் வண்டி இப்படி ஒரு 20,000 கார் ஓடுத, இது முறையா? அதுவும் சட்டவிரோதம். சிட்டி உள்ள ஓட்டுறதுக்கு அவனுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் உங்களை நான் ஏற்றுக்கிறேன். ஓன்கம் டிரைவர் கண்டிப்பாக சென்னையில் ஓட்டுங்க. ஏன்னா நீங்களாம் இதுக்குள்ளே பழகிட்டீங்க. வேறு ஒரு புதுசாக ஒரு வேலை வாய்ப்பு நீங்கள்லாம் கற்றுக்கிட்டு டூரிஸ்ட்டுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். நான் கேட்குறது என்னென்னா, சென்னையில் மட்டும் அரசாங்க ஆப்பு கொடுங்க. பெரம்பூரில் முதலமைச்சர் அப்படி தானே பேசினார். நான் அரசாங்க ஆப்பு கொண்டு வரேன், மீட்ரு கட்டணத்தை மாத்திரன்னு காக்கி சட்டை போட்டுன்னு செயல் பாபா கராத்தே பாபு சேகர் பாபு முன்னாடி அப்படி தானே பேசினார். அந்த கோரிக்கையாக முன்னிறுத்த மாட்டேன்றீங்க. உங்களுக்கு ஏன் வாயில் வரல? இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் எங்களுக்கு வேணான்னு கேட்குற உரிமை நமக்கு இருக்குது. அதை ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? இதை கேட்காம சத்தியமாக நீங்கள் ஆட்டோக்காரன் வாழ்வாதாரத்தை மீட்க முடியாது. இது அத்தனை தொழிற்சங்கங்களும் புரிஞ்சுக்குங்க. சென்னையில் மட்டும் கேட்டிங்கன்னாவே மப்சலில் டெய்லி அடிச்சுன்னு சாவறானுங்க.
டூரிஸ்ட் பர்மிட்டை வச்சுன்னு அவனை ஓட்ட விடாமல் இந்த ராபிடோ, ரெட் டாக்ஸி, ஓலா, ஊம்பரு எல்லாரும் போய் அங்கேயும் ஓட்டி டூரிஸ்ட் தொழிலே நாசம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்காக போராடாமல், எங்களுக்காக போராடாமல் ஊனா மீட்டர் கட்டணம் மாற்றணும்னு கிளம்புறீங்க. கார்பரேட் இருக்கணுமா வேணாமா? இது நீங்கள் இப்போ போராட்டம் நடத்த அத்தனை சங்கங்களும் நீங்கள் சொல்லணும். ஏன் கார்பரேட் வேணான்ற வாயில் ஏன் வரமாட்டேன்து? யார் சொன்னால் உங்களுக்கு கார்பரேட்டை தடை பண்ண முடியாதுன்னு? கார்பரேட்டை கண்டிப்பாக தடை பண்ண முடியுங்க. பர்மிட் 2 விதமான பர்மிட் செயல்பாடு தான் தமிழ்நாட்டில். ஒரு பர்மிட் வந்து அரசு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மீட்டர் கட்டணம், அது நாங்கள் ஆட்டோ ரேஷன் முறையில், அதாவது பொது போக்குவரத்து மக்களுக்கு குறைஞ்ச சேவையில் பயன்பாடு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுனால ஆட்டோவுக்கு பர்மிட் கொடுத்து ஒரு மீட்டர் கொடுத்துருக்கு அரசாங்கம். இன்னொரு செயல்பாடு ட்ரிப் சீட்டு முறை. ட்ராவல்ஸ் அண்டு டூரிஸ்ட்லாம் ஆர்டர் ஃபார்ம் போட்டு ட்ரிப் சீட்டு முறையில் இயக்கணும். எங்கே வண்டி எடுக்கிறான், எத்தனை பேர் இருக்கிறான், பேர் எழுதணும். எந்த இடத்துக்கு போகிறான், எங்கே ஒன்றுக்கு இருக்கு நிறுத்தினான், எங்கே சாப்பிட நிறுத்தினான், அந்த இடத்துல டயத்தோடு எழுதணும். 2 முறை தான் இது. ட்ரிப் சீட்டு முறையில் இயங்கக்கூடியது இந்த வேகனார். அதை டூரிஸ்ட் பர்மிட் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சிக்கல. டூரிஸ்ட் பர்மிட்னா என்னன்றதுக்குள்ளே நீங்கள் வரமாட்டேன்றீங்க. உங்களை நாங்கள் வந்து குறை சொல்லலை, நீங்கள் எங்கள் கூட ஓட்டுங்கன்னு தான் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கார்பரேட்டுக்கு வந்து கார்பரேட் போகக்கூடாதுன்றதுக்கான வழிகளை நீங்கள் பண்ணுறீங்க. ஏன் வாயில் வரவே மாட்டேன்து? உங்கள் இப்போ போராட்டத்தை அறிவித்த அத்தனை சங்கங்களுக்கும் ஒரே கேள்வி தான். நீங்கள் ஆட்டோக்காரனுக்காக போராட போகிறீங்களா? நாங்கள் வரோம். கார்பரேட் நிறுவனம் வேணாம் அப்படின்றதையும் அவங்களுக்கு வாயில் வரல. அரசாங்கமே ஒரு ஆப்பு சென்னையில் கொடுன்னு சொன்னால் தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ பேர் ட்ராவல்ஸ் தொழில் வச்சுருக்கிறவங்க பாதிக்கப்படுறான். சென்னையில் ஆட்டோ ஓட்டி நாங்கள் அடிமையாக இருக்கிறோமே. ஒரு நாளைக்கு 1000 ரூபா ஓட்டத்துக்கே தலைகீழ நிற்க வேண்டியிருக்குதியா? ஊபர்காரன் 24 சவாரி ஏசி வண்டி 8 ரூபா கிலோமீட்டர் ஓட்டுறான். என் சவாரியெல்லாம் அவன் எடுத்துகிட்டு போகிறான். கண்ணு நேரம் வயிறு எரிஞ்சு நிற்கிறோம். 6 ரூபாய்க்கு பைக் டாக்ஸி ஓடுது. கார்பரேட்டை அழிக்காமல் இந்த பைக் டாக்ஸி, இந்த காரெல்லாம் ஒழிக்க முடியாது உங்களால். சரி, குறைஞ்சபட்ச கோரிக்கையாக இந்த மினின்ற ஆப்ஷனையாவது எடுங்கன்னா அதுக்கும் நீங்கள் ஒத்துக்க மாட்டேன்றீங்க. ஆரம்பிக்கும் போது ஆட்டோ கட்டணும்னு ஆரம்பிக்கிறீங்க. 2 பேருமே அப்படி தான் பண்ணுறீங்க. இன்னொரு கூட்டம் பைக் டாக்ஸியை முறைப்படுத்தினா அவங்க ஓட்ட மாட்டாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆடி R8 கூடிய ஒரு காரு 90 லட்ச ரூபா. அந்த காரு ஆடி R8 ஜெர்மன் பிராண்டு. டீ போர்டு கேட்டு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? டீ போர்டு கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு 3-4 பேருக்கு வண்டியை விற்றுட்டான். டி நகரில் இருக்க அந்த ஆடி கார் ஷோரூம் 96 லட்ச ரூபா வண்டி. டீ போர்டு கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு 4 பேருக்கு கொடுத்துட்டான். டீ போர்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல. சாதாரண விஷயம் கிடையாதுங்க டூரிஸ்ட் பர்மிட் வாங்குறது. நிறைய நடைமுறை இருக்குது. ஒரு ஜெர்மன் பிராண்டு வேர்ல்டு லெவலில் இருக்க ஒரு காரையே இன்றைக்கி டூரிஸ்ட் பர்மிட் வாங்க முடியாமல் நிற்கிது. ஆனால் நீங்கள் என்னென்னா பைக்கை முறைப்படுத்தி அவனை டீ போர்டு கொடுக்குறீங்க. இதெல்லாம் முறையா? முறைப்படுத்து, கண்டிப்பாக முறைப்படுத்து. அவனுக்கு டீ போர்டு கொடுத்துடலாம். என்னுடைய கட்டணத்தை நிர்ணயம் பண்ணிவிட்டு எனக்கு கிலோமீட்டருக்கு 20 ரூபா போடுறியா, அவனுக்கு 30 ரூபா போடு. என்னை விட 50% அதிகமாக போடு. நான் தான் இந்த தொழிலில் முன்னோடியாக இருக்கிறேன், முன்னாடி வந்தேன், இதை நம்பியே நான் இருக்கிறேன். அவன் எல்லாருக்கும் வேறு வேலை வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு ஆப் பேசஞ்சர் ஏற்றலைன்னா இன்னும் ஒரு 10 ஆப் வச்சுருக்கிறான். எதுனாலும் ஓட்டலாம். இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் முறைப்படுத்துன்னு கார்பரேட்டுக்காரனே கேட்குறான். பைக் டாக்ஸி ஓட்டுற சத்யான்றவனும் போய் வாரத்துக்கு 4 மனு கொடுக்குறான் எனக்கு முறைப்படுத்தி கொடுங்கன்ட்டு. நீங்களும் கேட்குறீங்க. நீங்களாம் என்ன சூழ்நிலையில் தான் நீங்கள் பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல. எங்கள் ஆட்டோ தொழிலை நீங்கள் காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் போராட்டத்துக்கு வரேன். பிப்ரவரி 25 நாங்கள் ஆட்டோக்காரங்களாம் வரம்பா. நானே பதிவு போட்டு எல்லாரையும் வர சொல்கிறேன். என்னுடைய கோரிக்கை ஒரே கோரிக்கை தான். தயவு செய்து எந்த கார்பரேட் நிறுவனமும் வேணாம், எங்களுக்கு அரசாங்க ஆப்பு கொடு, மீட்டர் கட்டணத்தை நிர்ணயம் பண்ணி கொடு. இந்த கோரிக்கை வச்சிங்கன்னா மட்டும்தான் எங்கள் ஆட்டோ தொழிலை காப்பாற்ற முடியும். கார்பரேட் நிறுவனங்கள் வரைக்கும் பைக் டாக்ஸி ஓடும். ஊபர்காரன் சட்டவிரோதமாக அவன் காரை ஓட்டுவான் டூரிஸ்ட் பர்மிட்டை வச்சுக்கிட்டு. ஒரு டூரிஸ்ட் பர்மிட்டுக்கான விதிமுறை அதனுடைய ஃபுட் பேஸ், அதாவது லக்கேஜ் வைக்கக்கூடிய பேஸ் வந்து 300 லிட்ரு அளவு இருக்கணும். டிசைரே கிடையாது. அதுக்கு தான் அம்பாசிடருக்கு டூரிஸ்ட் பர்மிட் கொடுத்தான். அம்பாசிடர் டிக்கி வந்து 300 லிட்ரு கொள்ள கொண்ட டிக்கி உள்ளது. அதனால தான் அம்பாசிடர் கொடுத்தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எவனும் கொடுக்காம இருந்தான். ஆனால் இன்றைக்கி இந்த வேகனாருக்கு ஒரு வண்டிக்கு 30,000 ரூபா எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துருக்காங்க. லஞ்சம் கொடுத்து வேகனாரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க டூரிஸ்ட் பர்மிட்டுக்கு. அதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டப்பை கூட வைக்கிறதுக்கு இடம் இல்லை. சிஎன்ஜி டேங்க் போக எங்கள் ஆட்டோவில் இருக்கிற இடத்துலேயே பாதி தான் இருக்குது. அதில் எங்கேருந்து அவன் 300 லிட்டர் அளவு லக்கேஜை வைக்க முடியும்? அந்த வண்டிக்கு சட்டவிரோதமாக பர்மிட் கொடுத்துருக்கான். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்காமல் எங்களை போராடி
போராடும் போதெல்லாம் நாங்கள் தோற்றுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாரி தான் அந்த 2024 டிசம்பர் 10 போராடினோம். ஒரு 10 பேர் தான், 100க்கு 10 பேர் ஓட்டியிருந்தான் பைக்கு. ஒளிஞ்சு ஓடுவானுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தில்லா ஓட்டுறான், சங்கன்றான், என்னென்னமோ சொல்கிறான். எங்களால் முடியல. எங்களுக்காக நீங்கள் போராடணும்னு நினச்சிங்கன்னா ஈகோவை விட்டுட்டு இதில் வேறு தனித்தனியாக நீ பெரியாளா நான் பெரியாளான்னு வடிவேல் மாரி அடிச்சு பார்த்துக்கலான்னு வேறு கிளம்புறீங்க. ஒரே இடத்துல போராடுங்க, நாங்கள்லாம் கண்டிப்பாக வரோம். ஒரே கோரிக்கை, கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். வேறு எந்த கோரிக்கையும் ஜெயிக்காதியா. அன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு, வந்தால் என்னுடைய பொழப்பம் வேஸ்ட்டு. இது எல்லா சங்கத்துக்கும் தான் சொல்கிறேன். கார்ப்பரேட் நிறுவனம் வேணான்னு உங்கள் வாயில் வந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் எங்கள் ஆட்டோ தொழிலுக்காக போராடுறீங்கன்னு அர்த்தம். அந்த கோரிக்கையை வச்சு போராடுங்க, கண்டிப்பாக போராட்டம் ஜெயிக்கும். கார்ப்பரேட்டுக்காரன் இறங்கி வருவான், ஐயோ நம்மளை வெளில துரத்திடுவானுங்க அப்படின்றது உங்களால் பேச்சுவார்த்தைக்கு வர வைக்க முடிஞ்சுதா? மாத கணக்கில் அலையிறீங்க. ஒரு ஆர்டர் கொடுக்குறான், பல்லு படாமல் செஞ்சு அனுப்புகிறான் அந்த டிரான்ஸ்போர்ட் ஜாயின்ட் கமிஷனர். அந்த ஆர்டரை வச்சு நாக்கு கூட வலிக்க முடியாத பண்ணுறான் அவன். 2 நாள் அந்த ஆர்டர் 2024 கொடுத்த ஆர்டரை மறாநாளே காலையில் அந்த தமிழக போக்குவரத்து ஊழல்துறை அமைச்சர் அந்த ஆர்டர் டெம்மின்ட்டான். இப்போ நீங்கள் ஒரு ஆர்டர் வாங்கினீங்க, 2 நாள் பிடிச்சாங்க, ஆட்டோவெல்லாம் பிடிச்சி போட்டாங்க பாருங்கள். அப்போவும் நாங்கள் தான் பாதிக்கிறோம். பைக்கெல்லாம் பிடிக்கூடாதுன்ட்டாங்க. என்ன பண்ணாலும் எங்களுக்கு தலைவலி ஆகுது. கார்ப்பரேட் நிறுவனமே வேணாம், அரசாங்க ஆப்பு கொண்டு வா அப்படின்னு நீங்கள் போராடினீங்கன்னா மட்டும்தான் இது எங்களுக்கான போராட்டம். எங்களை கூப்பிடுங்க. இல்லைனா தயவுசெய்து எங்களுக்கு போராடுறேன்னு சொல்லி ஒரு போராட்டத்துக்கு முன்னாடியே நாங்கள் நடுத்தருக்கு தான் வரோம். அன்றைக்கி வெறும் 2024 முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டருக்கு 130 ரூபா போடுவோம், 5 கிலோமீட்டருக்கு 180 ரூபா போட்டான். இன்றைக்கி பாருங்கள், கிலோமீட்டருக்கு 11 ரூபா போடுறான். ஆட்டோவே வேணான்றான் கஸ்டமரு. இன்றைக்கி கிலோமீட்டருக்கு 11 ரூபா போடுறான். இந்த ஓலா ஊபரில் ஓட்ட மாட்டேன்னு சொன்ன போஸ்ட் அடித்ததுக்கப்புறம் வேறு வழி கிடையாது. அவனுங்களுக்குள்ளேயே போட்டி, ரேட்டை கம்மி பண்ணி கஸ்டமரை தக்க வச்சுக்க பார்க்குறான். நான் கஸ்டமர்கிட்ட எக்ஸ்ட்ரா காசு கேட்டேன்னா என் வாயாலேயே எனக்கு எடுக்கிறான். எங்கள் ஆட்டோ டிரைவருக்கு நாசமாக போனது காரணம் தான். கிலோமீட்டருக்கு 11 ரூபா போட்டால் கட்டுப்படி ஆகுதுங்க, ஒரு 30 ரூபா சேர்த்து கொடுன்றான் எங்கால். ஆனால் அவன் இதுக்கு முன்னாடி எவ்வளோ கொடுத்தான்னு அவனுக்கு தெரியும். வாடிக்கையாளர்லாம் வந்து பயங்கர புத்திசாலியாக இருக்கிறாங்க. ஏன்னா இலவச போதையில் மயங்கி போய் கிடக்குறாங்க அவங்களாம். இந்தமாரி பொங்கலுக்கு 5000, தீபாவளிக்கு 10,000 கொடுத்தா எப்படி உருப்படும் நாடு? தயவு செய்து எங்களுக்காக நீங்களாம் போராடினால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் வேணான்றதை மட்டும் முன்னெடுத்து போராடுங்க. இல்லைனா அன்றைக்கி உங்களுக்கு ஒரு நாள் டைம் வேஸ்ட்டு, எங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. சத்தியமாக இந்த போராட்டம் ஜெயிக்காது. கார்ப்பரேட் அழிஞ்சால் மட்டும்தான் மீட்டர் கட்டணம் மாற்ற முடியும். அரசாணை பிறப்பித்து மீட்டர் கடைக்காரன் போய் சீல் வச்சால் மட்டும்தான் மீட்டர் கட்டணம் மாற்ற முடியும். நீங்கள் எத்தனை போராட்டம் நடத்தினாலும் மீட்டர் கட்டணம் மாற்ற முடியாது. இது திரு கம்யூனிஸ்ட் பாலசுப்ரமணியத்துக்கும் பொருந்தும், திரு ஜாகிர் ஹுசைன் வெற்றிவேல் உங்களுக்கும் பொருந்தும். எங்களுக்காக போராடுற மீட்டர் கட்டணம் மாற்ற முடியாதுன்றது இதெல்லாம் உங்களுக்குலாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சதுன்னா உங்கள் மனசாட்சிப்படி நடந்துக்குங்க. இந்த கார்ப்பரேட் வேணான்னு 25ஆம் தேதி போராட்டத்தில் மாற்றினீங்கன்னா நானே கண்டிப்பாக வரேன். எவ்வளோ பேரை கூப்பிட்டு வர முடியுமோ என்னால் கூப்பிட்டு வரேன். அன்றைக்கி ஓட்டுறவங்கெல்லாம் தடுக்கலாம். ஆனால் இந்தமாரி மீட்டர் கட்டணம் ஒரு கோரிக்கை ஆரம்பித்து அங்கேருந்து தாங்க பேச்சுவார்த்தைக்கு உள்ளே போனோம். நீங்கள் என்ன புரியல எனக்கு. அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுட்டு அந்த கோரிக்கைக்கு பின்னாடி நீங்கள் உள்ளே போகணும். ஒரு கோரிக்கையை நீங்கள் வைக்கிறீங்க, ஆர்ப்பாட்டத்தில் முதல் குரல் கொடுக்குறீங்க, அடுத்து பார்த்தா அந்த கோரிக்கையை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 50 கோரிக்கை போகுது பின்னாடியே. 2 தொழிற்சங்கங்களும் இப்படி பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? அப்புறம் இதுக்கு ஆட்டோக்காரன் ஊருக்காக உங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஆட்டோ கட்டணம் மாற்றியாமன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேச மாட்டேன்றீங்க. பைக் டேக்ஸை தடை பண்ணுன்றீங்க, அடுத்த கோசத்தில் பைக் டேக்ஸை முறைப்படுத்துன்றீங்க. தடை பண்ணணுமா முறை பண்ணணுமா? உங்களுக்குள்ளேயே ஒரு முடிவுக்கு வர முடியல. தயவு செய்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை உண்மையிலேயே நீங்களாம் ஆட்டோ ஓட்டுநர் வளனுக்காக போராடுறீங்கன்னா கார்ப்பரேட் நிறுவனங்களே வேணான்னு சொல்லுங்கள். சென்னையில் மட்டும் அரசாங்க ஆப்பு, ஓன் கம் டிரைவர் காரும் ஆட்டோவும் ஓட்டிக்கலாம். இல்லைனா பைக் டாக்ஸி ஒழிக்க முடியாது, ஊபரில் ஓடுற காரை ஒழிக்க முடியாது. ஆனால் கார்ப்பரேட் வேணான்னு சொல்லி கோரிக்கை வச்சு நம்மளால் ஜெயிக்க முடியும். அதை புரிஞ்சிக்கங்க. எல்லா அரசியல் கட்சிக்காரனும் தகவல் கொடுப்பான். நம்ம வந்து பிரச்சனைகளை கரெக்டாக கொண்டு போகல. இந்த கார்ப்பரேட் என்ன சேவை செய்யுதுன்னு